ஓல்டு மாடல் ஃபோன்ஸ்ல பாத்தீங்கன்னா இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை ஸ்டோரேஜ் தாங்க. ஸோ அந்த ஸ்டோரேஜுக்கான சொல்யூஷன் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். முக்கியமா இப்ப இருக்க ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபில் பண்றதுக்கு நிறைய படங்கள் ஏத்திட்டு இருக்காங்க. படங்கள் பேசிக்கலாவே நீங்க ஒரு கம்மியான இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட ஒரு போன் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் பாருங்க, யுவர் ஸ்டோரேஜ் இஸ் ஃபுல். ஸோ இந்த மாதிரிலாம் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு தொந்தரவுப்படுத்திட்டே இருக்குங்க. ஸோ இதுக்கான ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்க சைட்ல இருந்து இப்படி மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த ரியாக்ஷனுக்கான ஒரு விளைவு இந்த ஃபோனு நான் சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஃபோனை தூக்கி போடுறோம், பிரச்சனை எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஃபோன்ல உடைக்க போறது இல்ல, இந்த ஸ்டோரேஜ் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க பாத்துக்கிறது தமிழடா, நான் உங்க ஏகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பண்ற பெரிய தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸை வந்து அன்இன்ஸ்டால் பண்றது. ஸோ அதுவும் தப்பான முறையில். அது எப்படி நீங்க சரியா அன்இன்ஸ்டால் பண்றதுங்கிறத பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எந்த அன்வான்ட் அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ணாலும் ஸோ அதுக்கான ஒரு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குங்க. ஸோ அதை இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஸோ இங்க சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன் தெரியும். ஸோ அந்த ஸ்கிரீன்ல என்னோட போன்ல நான் என்னெல்லாம் பண்றேங்கிறத பத்தி ஃபுல் டீடைல் நீங்க பார்க்க முடியும். ஸோ வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எந்த அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தாலும் ஸோ அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போயிருங்க. அந்த அப்ளிகேஷனை லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப் இன்ஃபோங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆப் இன்ஃபோ ஆப்ஷனுக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனோட எல்லா டீடைல்ஸுமே தெரிய ஆரம்பிச்சிருங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து அன்வான்டான டேட்டாஸ்லாம் நம்ம ஃபோனில் வந்து ரைட் பண்ணி வச்சுக்கிறோம். ஐ மீன் கேசஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த கேசஸ்லாம் நீங்கள் டெலிட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் இந்த அப்ளிகேஷன் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த அப்ளிகேஷனில் இருக்கிற ஆல் கிளியர் கேசஸ் வந்து டெலிட் பண்ணிடுறேன். இந்த அப்ளிகேஷன் நம்ம ஃபோனில் ரைட் பண்ணியிருக்க எல்லா டேட்டாவும் ஃபர்ஸ்ட் நான் டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த அப்ளிகேஷனை ஈஸியாக நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தட். நம்ம சேஃபாக அன்இன்ஸ்டால் பண்றதுக்கும் நம்மளோட ஸ்டோரேஜை வந்து ஃபுல் ஆகுறதுல இருந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு. அடுத்து நம்ம பண்ற தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றது. ஸோ தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலைங்க. ஸோ தேர்ட் பார்ட்டி அன்வான்ட் இந்த ஆன்டிவைரஸாக இருக்கட்டும், 360 டிகிரி செக்யூரிட்டியாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. பேசிக்கலாகவே நம்ம ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி ஆப்ஷன்லாம் தேவையே இல்லைங்க. ஐ மீன் லேப்டாப் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆப்ஷன் வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் ஸ்மார்ட் ஃபோனுக்குலாம் அவ்வளோவா தேவையில்லைங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு யூசி ப்ரௌசர்னு ஒரு தாத்தா இருப்பாரு. ஸோ அந்த தாத்தாவோட வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் பாப்அப் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்க ஃபோன்ல வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் ரொம்ப ஃபுல்லா இருக்கு, ஸோ அதை வந்து நீங்க எப்படியாச்சும் டெலிட் பண்ணிருங்க. ஸோ அதை டெலிட் பண்றதுக்கு இந்த 360 டிகிரி செக்யூரிட்டி அப்ளிகேஷன் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அப்படிலாம் கேட்கும் போது இந்த அப்ளிகேஷனால என்ன பிரயோஜனம் பாத்தீங்கன்னா, தயவு செய்து இந்த அப்ளிகேஷன்லாம் உங்களுக்கு சஜஷன்ல வந்தாலும் கடவுளை கும்பிட்டுட்டு இந்த அப்ளிகேஷன்லாம் நீங்க ஏத்தாதீங்க. அடுத்ததான் நம்ம இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ்ல வாட்ஸ்அப் தாங்க. ஸோ வாட்ஸ்அப்ல வந்து நிறைய குப்பைகள்லாம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எங்க தகவல் அதிகமா இருக்கும் அங்கெல்லாம் நிறைய குப்பைகள் இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அந்த குப்பைகளை வந்து நம்ம இப்போ வந்து கிளியர் பண்ண போறோம். எப்படி கிளியர் பண்றது? அதுக்கான ஒரு சின்ன வழிகள் தான் இருக்கு. இந்த ட்ரிக் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க, ஆனா தெரியாதவங்க கவனிச்சுக்கோங்க. பேசிக்கலா நீங்க வந்து வாட்ஸ்அப்போட செட்டிங்ஸ்க்கு போயிருங்க. செட்டிங்ஸ் போனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இங்க வந்து டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா கீழே வந்து பாத்தீங்கன்னா வென் யூசிங் மொபைல் டேட்டாங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு எல்லாத்தையும் அன்டிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஸோ அது மட்டும் இல்லாம கீழே வைஃபைங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம அதையும் அன்டிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஸோ பேசிக்கலா இது எதுக்கு பண்ணனா, எப்பயெல்லாம் நம்மளுக்கு மொபைல் டேட்டா ஆன்ல இருக்கும், ஸோ இந்த மாதிரி ஒரு போட்டோஸா இருக்கட்டும், மீடியாஸா இருக்கட்டும், நம்ம போன்ல இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா ஸோ இது வந்து தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் பிடிச்சு வச்சுக்கும், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நான் இப்போ வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்க. அடுத்து நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோரேஜ் யூசேஜுக்கு போங்க. ஸ்டோரேஜ் யூசேஜில் அன்வான்டாக நீங்கள் யாருக்காச்சும் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, இல்லாட்டி நிறைய குரூப்ஸ்லேருந்து மெசேஜ் வந்துருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 600-200 MB மேலே இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கான தேவையில்லாத ஒரு வேஸ்ட் டேட்டாஸ் தான். ஸோ அந்த டேட்டாவை கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக டெலிட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் இதை வந்து டெலிட் பண்ணிடுறேன். பேஸ் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆப்ஷன் கேட்கும். ஸோ எல்லாத்தையும் டெலிட் பண்ணிருங்க. ஸோ முக்கியமான விஷயம் நீங்கள் இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வந்து இம்பார்ட்டண்டான ஏதாச்சும் இமேஜஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை டெலிட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. மற்றபடி இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, சாட்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிக்க முடியும்.
ஜஸ்ட் நான் கிளியர் மெசேஜ் கொடுத்துட்டு எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு வழியில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் இருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்கள் ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா வாட்ஸ்அப்புங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா மீடியாவுக்கு போங்க. மீடியாவுக்கு போனதுக்கப்புறமா வாட்ஸ்அப் இமேஜ். ஸோ வாட்ஸ்அப் இமேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் தனியாக கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அந்த சென்ட் ஃபோல்டர் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் யார் யாருக்கெல்லாம் மெசேஜ் பண்ணுறீங்களோ ஸோ அதெல்லாம் சென்ட் ஃபைலாக இங்கே கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இந்த ஃபைலில் டூப்ளிகேட் ஃபைல் தான். நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் ஆல் கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு டெலிட் பண்ணீங்களா போதும். இதுவே ஒரு பெரிய டேட்டாவாக உங்கள் மொபைலில் வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம ஃப்ரீ பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லை, இமேஜஸ் மட்டும் நம்ம பண்ணுறதுக்கும் இல்லைங்க, நம்ம ஆடியோ இல்லை வீடியோவாக இருக்கட்டும், ஸோ எதையுமே நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ பேசிக்கலாக அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெலகிராம்ங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குங்க. ஸோ இதுவும் ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான். நான் இதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணலை. ஆனால் இந்த டெலகிராம் வந்து எங்கள் லைஃப்லேயே கொஞ்சம் விளையாட்டு இருக்குன்னு தான் சொல்லுவேன் நான். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெலகிராம் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலே போதுங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணீங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து என்னென்ன மெசேஜ்லாம் பண்ணாங்களோ எல்லாமே உங்களுக்கு லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் 1.5 GB இன்டர்நெட் வச்சிருந்தாலும் செகண்டில் காலி ஆயிரும், நெட்வொர்க் ஸ்பீட் அதிகமாக இருந்தா. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ நம்மளோட ட்ரிக்கில் ஃபோர்த் இருக்க ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபோட்டோஸ் தாங்க. ஸோ கூகுள் ஃபோட்டோஸும் ஒரு அப்ளிகேஷன் தான். இது இன்ஸ்டால் பண்ணாலே எங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து அதிகமாகும். ஏன் இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ஃபோட்டோஸ் வந்து வெட்டியாகவே கிட்டத்தட்ட ஒரு 15 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து எல்லா அக்கௌண்ட்டுக்குமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் இருக்க ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான சரியான சான்ஸ். நீங்கள் ஒரு கம்மியான இன்டர்னல் ஸ்டோரேஜ் வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணாலே போதும். இந்த அப்ளிகேஷனில் ஒரு பேக்கப் அண்ட் சிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான இந்த மாதிரி ஒரு 15 GB டேட்டாவும் நீங்க பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். எந்த ஒரு போட்டோவுமே நீங்க உங்க இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல சேவ் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. ஸோ அது எப்படி பண்ணுறதுங்க பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கூகுள் ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா ஜஸ்ட் அந்த 3 பார் இருக்கும். அந்த 3 பாரை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா கீழே செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ்க்கு போய் பேக்கப் அண்ட் சிங்க் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிருங்க. ஸோ இப்போ நான் எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா எந்த ஒரு போட்டோஸா இருக்கணும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 10 போட்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 10 போட்டோவே 10 MB இருந்துச்சுன்னா 100 MB போல ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ அப் ஆகும். இந்த கூகுள் போட்டோவை நீங்க அடுத்து வேற ஏதாச்சும் ஒரு போனை இன்ஸ்டால் பண்ணி உங்களோட பிரைமரி போட்டோஸ்லாம் நீங்க அதுல பாத்துக்க முடியும். இது ஒரு நல்ல ஆப்ஷன் ஸ்டோரேஜை வந்து நீங்க கட்டுப்படுத்துறதுக்கு. அடுத்ததான் நம்ம ஃபைனலா 5th ட்ரிக்கை பத்தி பார்க்கலாங்க. ஸோ 5th ட்ரிக் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணும்னா உங்க இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல இருக்க எம்டி ஃபோல்டர்ஸ் எல்லாம் டிடெக்ட் பண்ணி டெலிட் பண்ணும். உண்மைதாங்க. ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷனை ஒரு வெரிஃபைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்னு பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இந்த அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தாங்க இருக்கும். அதை டேப் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா செட்டிங்ஸ், கிளியர், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு காமிச்சிருக்கும். ஸோ அதில் டாப் கார்னரில் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அதில் ஸ்கேன் எம்டி ஃபோல்டர் இன் ஹோல் டிவைஸ்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம டிவைஸில் இருக்க ஹோல் எல்லாமே உங்களுக்கு காமிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இது ஒரு நல்ல வழி உங்கள் ஃபோல்டரில் டிடெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஒரு டெலிட் ஃபோல்டர் மட்டும் கொடுத்தாலே போதும். இந்த அப்ளிகேஷன் வந்து உங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜில் இருக்க எல்லா எம்டி ஃபோல்டர்ஸையும் டெலிட் பண்ணிடுங்க. இது ஒரு நல்ல வழி. ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலமா உங்கள் ஸ்டோரேஜை நீங்கள் ஃப்ரீ பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோ. இந்த வீடியோ பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்மளோட சேனலில் அடுத்த நியூ வீடியோ வர வரைக்கும் ஸ்டே டியூனாக இருங்க. அதுக்கு முன்னாடி நான் இந்த ஃபோனை சரி பண்ணிட்டு ஒர்க் பண்ண முடியாதுன்னு பார்க்குறேன். பாய்.